ஏண்டா ஒத்த ஒண்ணு உங்க இடத்துக்கே வந்து உங்க 1000 பேருக்கு முன்னாடி தில்லா நான் வந்து விஜய் சாரோட தீவிர ஃபேன். நேத்து தான் ஜனநாயகன் FDS பார்த்துட்டு வந்திருக்கேன். இருந்தாலும் இது ஸ்டூடெண்ட்களுடைய பிரச்சனை, ஸ்டூடெண்ட்க்கு சப்போர்ட் பண்றது என்னுடைய கடமையா பாக்குறேன். இது வந்து பொலிட்டிக்கல் அஜெண்டாக்காக யாரும் பயன்படுத்தக்கூடாது அப்படி தைரியமா சொல்லுதுன்னா அதை வரவேற்கணும்டா. அதுல உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தா நீங்களும் பாத்தீங்கன்னா அவங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் மைக்கை வாங்கி பேசணும். அதை விட்டுட்டு அந்த பொண்ணு பேசிட்டு இருக்கும் போதே அந்த மைக்கை பிடிக்கிட்டு விரட்டி அடிக்கீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு பயம். ஏன்னா உங்களுடைய முகத்திரையெல்லாம் கிழிச்சு தொங்க விட்டாங்கன்னா சனம் செட்டிக்கு நான் சல்யூட் பண்றேன். வேற லெவல்மா. அதாவது இவங்க 2 நாட்களாக இவங்க வந்து உருட்டி உருட்டி ஒண்ணு செட் பண்ணாங்க. முதலமைச்சர் விஜயவர்களுக்கு எதிராகவும் இந்த ஜனநாயக எதிராகவும் பண்ண நேரட்டிவை போலி ப்ரொடெஸ்ட் சொல்லிட்டு முகத்துக்கு நேரம் அடிச்சு தும்சம் பண்ணிட்டாங்க. மாஸ் மாஸ் வேற லெவல். சோ இன்னைக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுங்கிறது நம்மளுடைய வீடியோ பதிவு. ஏன்னா இப்ப நிறைய பேரு அந்த சனம் செட்டிக்கு எதிராக வேற மாதிரி ஒரு திரிச்சிட்டு இருக்காங்க. நீ வந்து போராட்ட காலத்துல போயிட்டு ஜனநாயகம் பத்தி பேசணும்னா நீ விஜய் சாரோட ஃபேன் இப்ப யாரு கேட்டா உன்னை இப்படிதான் பண்ணுவாங்க. அப்படி இப்படி உன்னை செருப்பு கழட்டி கூட அடிச்சு விட்டுருக்கணும். அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா சாதாரண அப்படி இப்படி ஓர்த்தணும். ஏன்டா வெண்ணைகளா, நேத்து உங்களுடைய போராட்டத்துல நீட்டை பத்தி பேசாம முழுக்க முழுக்க முதலமைச்சர் விஜயவர்களுக்கு எதிராகவும் சாதியை பத்தி ஒருத்தர் பேசிட்டு இருக்கானா அதை பார்த்துட்டு பொத்திட்டு தானே இருந்தீங்க. நான் கேட்கறேன். அப்ப அங்கெல்லாம் இங்க நீங்க வாய்ப்பு பேசல. நீ வந்துட்டு நீட்டு போராட்டம் தான் வந்து நீட்டை பத்தி பேசுனீங்கன்னா கேட்டீங்களா? அப்ப நீங்க எந்த மாதிரி தற்கொலைகள் முழுக்க முழுக்க இது வந்து பாத்தீங்கன்னா நீட்டுக்கான போட்டமே கிடையாது. அந்த சனம் செட்டி சொன்னாங்கல்ல டெல்லியில் நடக்கிற போட்டம் எதுக்கானே எனக்கு தெரியாது. அங்க என்ன நம்மளுக்கு பார்க்கல. ஆனா இங்க நம்ம நேரடியா பக்கம் இது போலி ப்ரொடெஸ்ட் அப்படிங்கறத நரி கூட்டங்களுடைய முகத்திரைய கிழிச்சு தொங்க விட்டாங்க. சோ அது வந்து ஃபுல் டீட்டெயில் நம்ம பாத்திரலாம். அதாவது இப்ப தமிழ்நாட்டுல நீட் எதிர்ப்புக்காக யாராவது அறவழியில போராட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் விரும்பினாங்கன்னா அதுக்கு வந்து உண்மையிலே எந்த ஒரு இடையூறும் பண்ணல அரசாங்கம். அதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. நேற்று கூட பாத்தீங்கன்னா சென்னை லயலா கரையில் நடந்துட்டு இருக்கு, நிறைய இடங்கள் நடந்துட்டு இருக்கு. ஓகேவா? எதுக்கு மட்டும் எதிர்ப்பு கொடுக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது பொது இடத்துல பொதுமக்களுக்கு இடையூறா நீங்க வந்து நடு ரோட்ல உட்காந்து கொடியை பிடிச்சிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு எதிர்ப்பு. மற்றபடி நீங்க ஒரு இடத்த பிக்ஸ் பண்ணி நாங்க இங்க ஆர்ப்பாட்டத்தில் நாங்க பண்றோம் அப்படின்னா உங்களுக்கு அனுமதி கொடுக்காங்க. அப்படிதான் நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்கு. அப்படிதான் நேற்று வந்து பாத்தீங்கன்னா ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அங்க சனம் செட்டி இருக்காங்கல்ல, அவங்க வந்து யாருக்குமே உங்களுக்கு தெரியும் விஜயோடைய தீவிரமான ஒரு ரசிகை. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த போராட்டத்துக்கு போறாங்க. அங்க போகும்போது வெற்றிமாறன் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா இங்க போய் பேசுறீங்களா இல்லன்னா வெளியில போறீங்களா இந்த பக்கமா அப்படின்னு கேட்கிறாரு. அவங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் சண்டை போட்டு அந்த மேடைக்கு வராங்க, பேசுறாங்க. நான் பேசட்டுமான்னு கேட்டு பேசுறாங்க. அப்ப பேசும்போது தெளிவா ஒரு விஷயத்த முன்னெடுத்து வைக்காங்க. அதுல வந்து அவங்க திரும்ப திரும்ப நான் பாராட்டுறேன். ஏன்னா அத்தனை பேர் இருக்காங்க. இவங்க ஒருத்தங்க தான் யாரும் உங்க கூட கூப்பிட்டு வரல, தனியா போயிருக்காங்க. அதாவது இந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய அந்த போராட்டத்தை சப்போர்ட் பண்ணணுங்கிறது என்னுடைய கடமையா நினைச்சு நான் இங்க வந்து பேசுறேன். இது வந்து எந்த ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவும் இது மாறக்கூடாது. அதாவது உண்மையிலேயே நீங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ்காண்டி பேசணும். ஸ்டூடெண்ட்கள் மட்டும் தான் அந்த பிரச்சனை. நீங்க எத்தனை பேர் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் இருக்கீங்க, காக்ரோச் ஜனதா பார்ட்டில எத்தனை பேர் இருக்கீங்க, பொதுமக்கள் நடுநிலையான மக்கள் எத்தனை பேர் இருக்கீங்க பப்ளிக் அப்படின்னு சொல்லி தனித்தனியே கேட்கறாங்க. எவ்வளவு இன்டெலிஜென்ட் அவங்க கேட்டா தெரியுமா? அதான் முகத்திரை கிழிச்சு தொங்க விட்டாங்க அவங்க. அதுலயே உங்களுக்கு வந்து ட்ரிகர் ஆயிட்டு அதுக்கப்புறம் சொல்றாங்க நான் வந்து பாத்தீங்கன்னா விஜய் சாரோட தீவிரமான ரசிகை தான். நேற்று தான் படம் பார்த்துட்டு வந்தேன். இருந்தாலும் ஸ்டூடெண்ட்களாக நம்ம சப்போர்ட் பண்றது என்னுடைய கடமையை பாக்குறேன். அதுல நான் எந்த ஒரு ஒளிமுறையிலும் என் மனசுப்படி நான் பேசுறேன். நான் வந்து எந்த ஒரு பொலிட்டிக்கலுக்கு அஜெண்டா பண்றதுக்காக இங்க வரல அப்படின்னு தெளிவா பேசுறாங்க. சோ அது அங்க பொறுத்துக்க முடியல. ஏன்னா அங்க இருக்கிற அவ்வளவு பேரும் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க திமுக கைக்கூலிகள். சோ திமுக சொல்லி அவங்களுடைய பேச்சை கேட்டு இங்க ஒரு போராட்டம் நடத்துறாங்க. அதனால தாங்க முடியாம உடனே வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு மைக்கை பிடிச்சி பிடுங்கி அது எவ்வளவு பெரிய அநாகரிகமான ஒரு செயல். நீங்களா வந்து முற்போக்குவாதிகள் என்ன நீங்க வந்து ஒரு போராட்டம் பண்ணுவீங்க. அதான் அவங்க தெளிவா கேட்கறாங்க. ஒரு பொண்ணு பேசுறதுக்கு சுதந்திரம் கொடுக்க மாட்டீங்க, நீங்க வந்து சுதந்திரத்துக்காக போராட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அது கேட்டால என்ன தப்பு இருக்கு? செருப்படி கொடுத்துருக்காங்க அதுல. சோ இப்ப இதுக்கு சில யோக்கிய சிகாமணிகள் வந்துட்டு சனம் செட்டி பண்ணது தப்பு, அவங்க நீட்டு போட்டதுல போய் நீட்டை பத்தி தானே பேசணும், அதுல விட்டுட்டு சம்பந்தமே இல்லாம நான் ஜனநாயகம் படம் பார்த்துட்டு வந்து விஜயோட தீவிர ரசிகன்னு சொன்னா அவங்க இப்படிதான் பண்ணுவாங்க, இதை விட மேலையும் பண்ணுவாங்க அப்படிங்க. என்னடா மேல பண்ணுவீங்க? இல்ல நான் கேட்கறேன். ஏன்னா யோக்கியவான்ல நேத்தாண்டா பாரதி முழுக்க முழுக்க நீட்டு போட்டன்னு சொல்லிட்டு ஜாதிய வன்முறை பேசிட்டு இருந்தான். அப்ப எங்க போனீங்க? வாயில என்னத்தை வச்சுட்டு இருந்தீங்க? அவங்கள்ட்ட போய் மைக்க அப்படின்னு போக சொல்ல வேண்டியதானே? ஏன் அமீர் வந்துட்டு முழுக்க முழுக்க ரொம்ப கேவலமா ஜனநாயக படத்துக்கு பார்க்க போறோம் தற்கொலைகள் மாதிரி ரொம்ப கேவலமா விமர்சனம் தான். அப்ப எங்க போனீங்க? நீட்டை பத்தி தானே போட்டம் பண்ணி நீட்டை பத்தி பேச கேட்க வேண்டியதானே? ஏன் அது இல்ல? இப்ப உங்க கூட்டத்திலேயே சனம் செட்டி பேசின அந்த கூட்டத்திலேயே இந்த டிவிக்கே பெண்கள் தப்பா ஒருத்தர் பேசுறானே, முதலமைச்சர் விஜயவர்களுக்கு கூட அவங்க கூட எதிர்த்து கேஸ் கொடுத்தாருல, அந்த அளவுக்கு பேசுறான். அதுலயும் விஜயவர்களுக்கு எதிராக தான் பேசிட்டு இருக்கான். அதாவது நாங்க எல்லாரும் அனிதா இறந்தப்போ நாங்க எல்லாரும் திருமாவளவன் எல்லாரும் போயிருந்தோம், போயிட்டு ஆறு சொல்லிட்டு வந்துட்டோம், விஜயும் வந்திருந்தாரு, நாங்க எல்லாம் அதுக்கப்புறம் நீட்டுக்கு எதிராக போட்டம் போயிட்டு தான் விஜய் வந்து பாத்தீங்கன்னா இதை ஒரு பிசினஸா பாத்துட்டாரு. அதை வந்து அவர் அதை யூஸ் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்க. அவர் என்ன பிசினஸா பார்த்தாரு? முழுக்க முழுக்க சம்பந்தமே இல்லாம ஆதரவுல குச்சாட்டா முதலமைச்சர் விஜய் எதிராக வைக்க அவன். ஆனா அவனையும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஆதரிச்சு அவன் பேசலாம் கைத்தட்டு ரசித்தானே இருக்கீங்க. அப்புறம் என்ன நீங்களா யோக்கியமானிகள் போய் பேசுறீங்களா? புரியல. இதுல இந்த இடுமோனம் கார்த்திக் வந்துட்டு அதே தான் பேசுறான். அதாவது முழுக்க முழுக்க விஜயவர்களுக்கு எதிராக அந்த இடத்துல, அதாவது இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா
தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருந்துச்சா, செல்வ செழிப்போட காசு எல்லாமே இருந்துச்சு. அந்த 2 மாசத்துல எல்லாம் சிரிஞ்சு போச்சா. இவங்க ஆட்சிக்கு வந்தனால அப்படின்னு பேசுறான். இது வந்து நீட்டு போடுறதுக்கு சம்பந்தமா இருக்கும். அப்போ நீங்க எந்த அளவுக்கு வன்மம் பிடிச்ச நரி கூட்டங்கிறத இது மூலமா தெரியுதா? அதாவது ஒரு போராட்டங்கும் போது எல்லா தரப்பிலும் இருந்து இந்த போராட்டத்துக்கு ஆதரவு பண்ண ஒவ்வொருத்தரும் தங்களுடைய கருத்துல சொல்லதான் செய்வாங்க. அப்போ அந்த கருத்துக்கு மாற்று கருத்து இருந்தா நீங்க மைக்க வாங்கி பேசும்போது ஏமா இப்ப இது சம்பந்தமா பேச வேண்டாம், இது சம்பந்தமா பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா கூட ஓகே, உங்களை வந்து பாத்தீங்கன்னா ஒரு யோகி சிகாமணிகள் நம்ம பார்த்துருக்கலாம். ஆனா அதை விட்டுட்டு அந்த பொண்ணு பேசும்போதே மைக்க பிடிங்கிட்டு நீங்க விரட்டிட்டீங்கன்னா நீங்க எவ்வளவு உள்ள நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நரி கூட்டங்கிறத இது மூலமே தெரியுது. நீங்க வந்து முழுக்க முழுக்க இந்த நீட் போராட்டம்னு ஒண்ணு வச்சு அதை வந்து விஜய்க்கு எதிராகவே அதை வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு ஆயுதமா நீங்க யூஸ் பண்ண பாக்கீங்க. ஏன்னா இப்ப ஆடி மாசம் ஃபுல்லா எங்கேயும் கல்யாண வீட்டு நடத்தல நீங்க ஒப்பறிக்கிறதுக்கு. அதனால இப்ப நீட்டு போராட்டத்தை வச்சு முழுக்க முழுக்க திமுக கூத்தடியில் ஒரு ஒப்பறிவு வச்சிட்டு இருக்கீங்க. அதான் உண்மை. சோ உங்களுடைய ஒப்பந்தத்துல ஒத்த பொண்ணு ஒரு 10 நிமிஷத்துல சோழியை முடிச்சு விட்டுச்சு. மொத்தத்துல கிளி தொங்க விட்டு வேற லெவல் சனசிட்டி மாஸ் பண்ணிட்டாங்க. சோ இதுல இருந்து நான் என்ன சொல்றேன் கேட்டீங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் நீட்டு போராட்டம் இப்ப நடக்கிறது முழுக்க முழுக்க அரசியல். இது வந்து உண்மையிலேயே அந்த மாணவர்களுக்கான அந்த போராட்டமே கிடையாது. இது வந்து அங்குள்ள சில மாணவர்களை உள்ள இழுத்து போட்டு மூல செலவு பண்ணி இது வேற மாதிரி ஒரு அரசியல் நடந்துட்டு இருக்கு. அது டெல்லியில் நடக்கிறதா சரி, சென்னையில் நடக்கிறதா சரி. சென்னையில் நடக்கிறது முதலமைச்சர் விஜய்க்கு எதிரான அரசியல், டெல்லியில் நடக்கிறது பிஜேபி மோடிக்கு எதிரான அரசியல். முழுக்க முழுக்க அதான். அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒண்ணு நிறுவன அந்த பையன் இருக்கான் தெரியுமில்ல, அது நிறுவனவரு. சோ அவன் எங்க வேலை பார்த்தாரு இதுக்கு முன்னாடி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கால வேலை பார்த்துட்டு அந்த வேலையை விட்டுட்டு வந்து இங்க காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒண்ணு ஆரம்பிச்சோம். முழுக்க முழுக்க அமெரிக்காவோட கைகூலி. நல்லா அங்க புரிஞ்சு விடணும். இதுல ஏகப்பட்ட அரசியல் இருக்கு. அது தெரியாம இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதோ மாணவர்கள் உண்மையில மாணவர்கள் உள்ள இருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. எல்லாருக்கும் நீட் வந்து பிடிக்கல. நீட்ல வந்து கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதுல ஏகப்பட்ட மாணவர்களுக்கு அது வந்து பெரிய ஒரு மன உளைச்சல் இருக்கு. சோ அதனால மாணவர்கள் இதன் மூலம் மூளைச்சலை செய்யப்பட்டு உள்ள இழுக்க விட்டு அது வேற மாதிரி ஒரு அரசியல் திரும்பிட்டு இருக்கு. ஏன்னா அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் அவங்க கட்டுப்பாடு தான் எல்லா நாடுகளும் இருக்கணும்னு நினைப்பான். அது கட்டுப்பாட்டுல வரலன்னா அவங்க நாட்டுல உள்ள ஏதாவது குளறுபடி பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்படியே எல்லா நாட்டையும் வச்சுன்னு நினைப்பான். அப்படிதான் அவன் பண்ணக்கூடிய அரசியல் தான் இங்க நடந்துட்டு இருக்கு. சோ டெல்லியில ஆளுங்கட்சி பாஜக எதிராக அங்க உள்ள எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு அரசியலை பண்ணுது. சென்னையில டிவிகேக்கு முதலமைச்சர் விஜய்க்கு எதிராக இங்க உள்ள எதிர்ப்பு சக்திகள் எல்லாம் சேர்ந்து ஒன்னா வந்து ஒரு அரசியலை பண்ணுது. அதான் உண்மை. இப்போ அதுக்கு அடுத்தாலும் ஒரு மேட்டர் இருக்கும். என்ன கேட்டீங்கன்னா, நம்ம வந்து நேத்து வந்து பாத்தீங்கன்னா பாரஞ்சித்துக்கு சரியான நம்ம வந்து 2 வீடியோக்கள் போட்டோம். இந்த பாரஞ்சித்து பாத்தீங்கன்னா அதாவது 8 தலித்துகளுக்கு நீங்க அமைச்சர் பதவி கொடுத்து சொல்லி பெருமை பீத்திக்காதீங்க. அதுல வந்துட்டு வன்னியர்ஸ் தவிர மத்த எல்லாரும் பத்தி எங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் கிடையாது, எங்களுக்காக குரல் கொடுத்ததே கிடையாது அப்படின்னு பயங்கர வீரவசனம் பேசும்போது நான் சொல்லியிருந்தேன். அதாவது இந்த வன்னியர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா விசிக்கல உள்ளவரு, அதனால இந்த ஆள் வந்து பாத்தீங்கன்னா அவரை மட்டும் தூக்கி பிடிக்கும். உண்மையில அதுதான். அதாவது இவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அந்த சமுதாய மக்கள் இருக்காங்க, அவங்க மேலாம் எந்த ஒரு பரிவும் எந்த ஒரு அவங்களுக்காக நாங்க போராடணும் அப்படிலாம் என்ன கிடையாது. முழுக்க முழுக்க அதை வச்சு ஒரு அரசியல் பண்றதுதான். இப்ப அவன் சொன்ன அதே வார்த்தை தான் இன்னைக்கு திருமாவளவன் அவர்களும் அவருடைய மேடையில சொல்றாரு. அப்படியே காப்பி பேஸ்ட். அதாவது பாரஞ்சித்து என்னென்ன சொன்னப்படி அதை அப்படியே சொல்றாரு. இது வந்து மாற்றமா? போன தடவையும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அம்பேத்கர் சிலை திறக்க விடல, இப்பவும் பாத்தீங்கன்னா போலீஸ் அதிகாரிகள் தான் மாத்திருக்கீங்க, ஆனா இப்பவும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி மூடி தான் வச்சிருக்கீங்க, திறக்க விட மாட்டீங்க, இது என்ன மாற்றம் அப்படிங்க. சோ அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், அப்போ பாரஞ்சித்து பேசினதையா திருமாவளவன் வழிமொழிறாரு அப்படின்ட்டு. அப்படிலாம் கிடையாது. திருமாவளவன் நினைச்சதுதான் பாரஞ்சித்து பேசியிருக்காரு. அதாவது நேத்து பாரஞ்சித்து 8 தலித்துகளுக்கு அமைச்சர் பதவி கொடுத்து நீங்க பெருமை பேச வேண்டாம், இதெல்லாம் மாற்றமே கிடையாது சொன்ன அதே வார்த்தைய அதுக்கு முன்னாடியே திருமாவளவன் பேசியிருக்காரு. நான் அதை பத்தி பேசியிருக்கேன். எத்தனை பேருக்கு நீங்க நுட்பமா கவனிச்சிங்கன்னு தெரியல. அதாவது ஒரு மேடையில பேசும்போது சில வாரங்களுக்கு முன்னாடி, அதாவது முதலமைச்சர் விஜய் வந்து பாத்தீங்கன்னா 8 தலித்துகளுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தா பெருமையை சொல்லிக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. 8 பேருக்குலாம் அவர் கொடுக்கல, அவர் கொடுத்தது 6 பேருக்கு தான். அதாவது அவங்க கட்சியில உள்ள 6 தலித்துகள் கொடுத்ததான் அந்த அமைச்சர் பதவி. 2 பேருங்கிறது நாங்களா எடுத்துக்கிட்டது, அவர் கொடுக்கல. எங்க கட்சியில இருந்து ஒருத்தங்க அவங்களோட சேரங்கும் போது எங்களுக்கு ஒரு அமைச்சரை பத்தி கொடுத்தது நாங்களா முடிவு பண்ணது. காங்கிரஸ் வந்து 2 பேருக்கு ஒருத்தர் தலித்து கொடுத்தது காங்கிரஸ் முடிவு பண்ணது. சோ இந்த 2 நாங்களா முடிவு பண்ணது, அவர் கொடுக்கல அப்படின்னு அதுல கூட ஒரு வன்மத்தோட அதை வந்து யாரும் பெருமையா சொல்லிடக்கூடாதான். 8 பேருக்கு அவர் தலித்துகளுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தாரு முதலமைச்சர் விஜய் அப்படிங்கிற பேர் காலத்துக்கு இருந்துடக்கூடாதான். அதுல கூட வன்மத்தை பரப்பினார். இன்னைக்கு அதே கூச்சதான் பாரஞ்சித்து நேத்து மேடையில பேசுறாப்புல. இப்போ அதுக்கப்புறம் திருமாவளவன் அதை அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இது என்ன மாற்றம் அப்படின்னு சோ மாற்றம் இல்ல, நீங்க தயவு செஞ்சு போங்கிற, நீங்க தேவையே இல்லை. முதலமைச்சர் விஜய்களுக்கு நீங்க தேவையே இல்லை. நீங்க வந்து உங்க சட்டிப்பட்டி கிளப்பி கிளம்புங்க. நீங்க எப்பவும் போல கூட்டணி கொடுத்து முட்டு கொடுக்குற திமுகவுக்கு நல்லா செம்படியா முட்டு கொடுங்க. சோ இதான் என்னுடைய கருத்து. இதை பார்த்துட்டு இருக்க மக்கள் உங்களுக்கு தான் தெரியும், இவங்க இருக்கிற வரைக்கும் அது வந்து தேவைக்காக ஒரு பலவீனம் தான். சோ இவங்க வந்து உண்மையாவே இருக்க மாட்டாங்க, உண்மையா சப்போர்ட்டும் பண்ண மாட்டாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப திருமாவளவருக்கு ஏன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப விஜயவனுக்குள்ள இவ்வளவுக்குள்ள ஒரு வன்மம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா 2 விஷயம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இவரால அந்த அமைச்சர் பதவியில உட்கார முடியல, வன்னியர்ஸ் இருக்காரு.
இவரு இத்தனை காலம் வரைக்கும் இவரால் அந்த அமைச்சர் பிள்ளை இடம் பெறாத ஒருத்தர் அவருக்கு இடம் பெறும்போது இவரால் பொறுத்துக்க முடியல. இன்னொரு விஷயம், முதலமைச்சர் விஜய் தலித் சமுதாயத்துக்கு சம்பந்தமான ஏதாவது ஒரு விஷயத்துல முடிவு எடுத்தாருன்னா அது இவர்கிட்ட கேட்டுட்டு தான் முடிவு எடுக்கணும்னு இவர் நினைக்காரு. தலித்துகளுக்கான ஒட்டுமொத்த பிரதிநிதி நான் தான், அந்த சமுதாய மக்களுக்கான நான் வந்து உரை தலைவர் நான் தான், என்கிட்ட கேட்டு தான் எல்லா முடிவும் எடுக்கணும் அப்படிங்கிறத இவரோட நிலைப்பாடு. அதை அவர் உடைக்கிறாருல, அவர் தானே முதலமைச்சர், அவர் தானே முடிவு எடுப்பாரு. ஸோ அதனால இவருக்கு காண்டு, அதனால உட்காந்துட்டு உள்ளுக்குள்ள குத்தி 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 விளையாண்டுட்டு இருக்கு. ஸோ இது வந்து மக்கள் புரியுற காலம் வெகு தொலைவில் இல்லை, சீக்கிரமாவே நடக்கும். திருமண நிலையத்தில் ஆல்ரெடி முதல்ல கிழிஞ்சிருச்சு, இன்னும் மிச்சம் மீதி இருக்கலாம், சீக்கிரத்தில் அது வெளியப்படும். அவரை பொறுத்த வரைக்கும் அந்த தலித் சமூக மக்களுக்கான ஒரே பிரதிநிதி நான் தான் அப்படின்னு நிலைநாட்டணும் அப்படிங்கிறது அவருடைய ஒரே எண்ணம். அதுக்கு இடைஞ்சலா யார் வந்தாலும் அதை தகுத்தறி தான் படுவாரு. உனக்கு தெரியும், திருமணம் எதிர்த்து பேசிட்டு இருந்தார் அதே சம்பாதிச்சு அந்த ஒருத்தர், அவருடைய குண்டா சத்தத்தெல்லாம் போட்டாங்க, அவர் பேர் டக்குனு வர அவருக்கு எதிராக எவ்வளவு ஒரு அரசியல் பண்ணி ரோட்லயே அவங்க ஆளுகளை வச்சு அவர் வந்து அடிக்க வச்சு நிறைய விஷயங்களை பண்ணாரு. அதே மாதிரி தான் ஆம்ஸ்டாங் அவருடைய அந்த மரணத்துக்கும் பின்னாடி ஞாபகப்பட்ட உண்மைகள் மறைஞ்சிருக்கலாம். அது கூட இதுல வெளியே வரும், ஒரு நாள் வந்ததுன்னா தீரணும். ஸோ எப்படி வழியாம இருக்கும். ஸோ அது வரும்போது எல்லாருடைய முகத்திலையும் கிளியப்படும். ஓகேவா? சரி, இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்குலாம் என்ன தோணுச்சு? இன்னைக்கு சனம் செட்டி சும்மா சம்பவம் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தான் இந்த வீடியோ பதிவு போட்டேன். ஸோ உங்களுக்கெல்லாம் என்ன தோணுது, நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துல கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அடுத்தது கட்ட அரசியல் நிகழ்வு பற்றி நம்மளுடைய வீடியோ வரும், வெயிட் பண்ணுங்க. பாய்.